வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் ஆன்டி பரன்காம் பிரதமரானால் நிலைமை மோசமாகும் என எச்சரிக்கை. நேட்டோவுடனான மோதல் புட்டினுக்கு கடுமையான ஆபத்துகளை விளைவிக்கும், வல்லுநர்கள் எச்சரிக்கை. பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் கோடைக்கால நெரிசல் 3 மணி நேரத்திற்கு முன்பே வர பயணிகளுக்கு அறிவுறுத்தல். மாஸ்கோ மேயரின் கணக்கை முடக்கி ஹேக்கர்கள் மிரட்டல், பரபரப்பு. பால்டிக் நாடுகளை பாதுகாக்க நேட்டோ தீவிரப்படை தயாரிப்பு, புதிய வியூகம். ஐரோப்பாவில் கடும் வெயில், மின்தடை ஏற்படும் அபாயத்தில் உள்ள நாடுகள். மாஸ்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல், எல்லையில் இருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை குவித்த ரஷ்யா. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து லேபர் கட்சியின் அடுத்த தலைவருக்கான தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. மான்செஸ்டர் நகரின் முன்னாள் மேயரான ஆன்டி பரன்ஹாம் இத்தேர்தலில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆன்டி பரன்ஹாம் நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பிரித்தானியாவின் நிலைமை மேலும் மோசமடையும் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அவரால் ஒரு குளியல் அறையை கூட சரியாக நிர்வகிக்க முடியாது. அப்படி இருக்க நாட்டை எவ்வாறு வழி நடத்துவார் என்று எதிர்க்கட்சியினர் மற்றும் விமர்சகர்கள் கடுமையாக சாடியுள்ளனர். லேபர் கட்சியின் முந்தைய கொள்கைகள் மற்றும் மான்செஸ்டர் நகரில் அவரது கடந்த கால நிர்வாக குறைபாடுகள் இதற்கு முக்கிய காரணங்களாக முன்வைக்கப்படுகின்றன. இந்த அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் பிரித்தானியாவின் எதிர்காலம் பெரும் பொருளாதார மற்றும் நிர்வாக சவால்களை சந்திக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். நேட்டோவுடனான மோதல் புட்டினுக்கு கடுமையான ஆபத்துகளை விளைவிக்கும், வல்லுநர்கள் எச்சரிக்கை. ரஷ்யா நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் ஒரு நேரடி மோதலில் ஈடுபட்டால் அது அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மிகப்பெரிய அரசியல் மற்றும் இராணுவ வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என சர்வதேச வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைன் போரில் ஏற்கனவே ரஷ்ய இராணுவம் கணிசமான இழப்புகளை முட்டுக்கட்டைகளையும் சந்தித்துள்ள நிலையில் மற்றொரு பெரும் கூட்டணியை எதிர்ப்பது புட்டினுக்கு பெரும் சவாலாக மாறும். ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு இராணுவ பலம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்திற்கு முன்னாள் ரஷ்யாவினால் நீண்ட காலத்திற்கு தனித்து நின்று போரிட முடியாது என்று பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இத்தகைய மோதல் ரஷ்யாவின் உள்நாட்டு பொருளாதாரத்தை முற்றிலும் முடக்குவதுடன் புட்டினின் ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக உள்நாட்டிலேயே பெரும் கிளர்ச்சிகள் வெடிக்க காரணமாக அமையலாம். நேட்டோ உடனான நேரடி போர் ஒரு கட்டத்தில் அணுவாயுத போராக மாறக்கூடும் என்பதால் இது ரஷ்யாவுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகிற்குமே பேரழிவை உண்டாக்கும் என அஞ்சப்படுகிறது. இதனால் புட்டின் நேட்டோ நாடுகளுடன் நேரடியாக மோதுவதை தவிர்த்து உக்ரைன் எல்லைக்குள்ளேயே தனது இராணுவ நடவடிக்கைகளை சுருக்கிக் கொள்ளவே அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் கோடைக்கால நெரிசல் 3 மணி நேரத்திற்கு முன்பே வர பயணிகளுக்கு அறிவுறுத்தல். ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் கோடைக்கால விடுமுறை கால பயனாளிகளின் கூட்ட நெரிசல் தொடங்கியுள்ளது. ஜூன் 26 முதல் ஆகஸ்ட் 3 வரையிலான இந்த விடுமுறை காலத்தில் சுமார் 90 லட்சம் பயணிகள் வரை இங்கு பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் தங்களின் விமான புறப்பாடு நேரத்திற்கு முன்பாக 3 மணி நேரத்திற்கு முன்பே வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதிய மின்னணு எல்லை கட்டுப்பாட்டு முறை அமுல்படுத்தப்படுவது எல்லை பாதுகாப்பு சோதனைகளுக்கு கூடுதல் நேரமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோடையில் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தின் டெர்மினல் 2 தற்காலிகமாக மூடப்பட்டு அனைத்து சேவைகளும் டெர்மினல் 3க்கு மாற்றப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் தேவையற்ற தாமதங்களை தவிர்க்க முன்கூட்டியே ஆன்லைன் மூலம் செக்-இன் செய்து கொள்ளுமாறு விமான நிலைய நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாஸ்கோ மேயரின் கணக்கை முடக்கி ஹேக்கர்கள் மிரட்டல், பரபரப்பு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் மேயர் சர்ஜி சோபியானின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கை ஹேக்கர்கள் வெற்றிகரமாக முடக்கியுள்ளனர். கணக்கை முடக்கிய ஹேக்கர்கள் அதில் உக்ரைனுக்கு ஆதரவான கருத்துக்களையும் தீவிரமான அச்சுறுத்தல் செய்திகளையும் பதிவிட்டுள்ளனர். இந்த மிரட்டல் செய்தியில் ரஷ்யாவின் தற்போதைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
மாஸ்கோ மேயரின் முக்கிய தகவல் தொடர்பு தளம் இவ்வாறு ஹேக் செய்யப்பட்டது ரஷ்யாவின் சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள பலவீனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மேயரின் கணக்கை மீட்டெடுப்பதற்கும் இதற்கு பின்னணியில் உள்ள ஹேக்கர்களை கண்டறிவதற்கும் ரஷ்ய பாதுகாப்பு முகமைகள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளன. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த சைபர் தாக்குதல் மாஸ்கோவில் பெரும் பரபரப்பையும் பாதுகாப்பு கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பால்டிக் நாடுகளை பாதுகாக்க நேட்டோ தீவிரப்படை தயாரிப்பு புதிய வியூகம். ரஷ்யாவிடமிருந்து வரக்கூடிய சாத்தியமான ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பால்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த நேட்டோ அமைப்பு தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. எஸ்தோனியா, லாட்வியா மற்றும் லித்துவேனியா ஆகிய பால்டிக் நாடுகளுக்கு அவசர காலங்களில் மிக விரைவாக படைகளை அனுப்ப ஏதுவாக ஒரு புதிய கூட்டுப்படை பிரிவை நேட்டோ உருவாக்கி வருகிறது. இந்த புதிய பாதுகாப்பு ஏற்பாட்டின்படி ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் கூட்டு ராணுவ படை பிரிவு எஸ்தோனியா மற்றும் லாட்வியாவின் எல்லை பாதுகாப்பிற்கு உதவ பிரத்யேகமாக ஒதுக்கப்பட உள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு பால்டிக் பிராந்தியம் நேட்டோ அமைப்பின் மிக முக்கியமான மற்றும் பாதிப்படையக்கூடிய ஒரு எல்லையாக மாறியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவின் தரைப்படை ஊடுருவலை தடுப்பதற்காக பால்டிக் பாதுகாப்பு அரண் என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான பின் காப்பகங்கள் மற்றும் அகழிகளை அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஐரோப்பாவில் கடும் வெயில், மின்தடை ஏற்படும் அபாயத்தில் உள்ள நாடுகள். ஐரோப்பிய நாடுகளில் தற்போது வீசி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக மின்சார பயன்பாடு வரலாறு காணாத அளவில் உயர்ந்து மின்தடை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கோடை வெப்பத்தை தணிக்க ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் குளிர்ச்சியூட்டும் சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மின் கட்டமைப்புக்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. புதிய ஆய்வின்படி கடுமையான வெயில் காலங்களில் மின்சார தேவை மிக அதிகமாக அதிகரிக்கும் நாடுகளின் பட்டியலில் கிரீஸ் முதலிடத்தில் உள்ளது. கிரீஸை தொடர்ந்து மாண்டினீக்ரோ, துருக்கி, குரேசியா, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அதிக மின் தேவை மற்றும் மின்தடையின் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் நாடுகளாக கண்டறியப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் ஆண்டுக்கு சராசரியாக 2.92 மணி நேரம் என்ற அளவில் மிக நீண்ட நேர மின் தடையை எதிர்கொள்ளும் நாடாக ஹங்கேரி உள்ளதாக அந்த ஆய்வு தெரிவிக்கிறது. மாஸ்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல், எல்லையிலிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளை குவித்த ரஷ்யா. உக்ரைனின் அதிதீவிர ட்ரோன் தாக்குதலால் மாஸ்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் பாதுகாப்பை ரஷ்யா முன்னெப்போதும் இல்லாத வகையில் பலப்படுத்தியுள்ளது. மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுக்க மாஸ்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சுற்றி பல நவீன பான்ஷீர் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் அவசரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன.